நடைபயிற்சி என்பது உடல் சிகிச்சையில் ஒரு வகை என்று கூறலாம். நாம் நிற்கவும் நடக்கவும் நம் திறனை மேம்படுத்தவும் இது உதவும். நமக்கு நோய் அல்லது காயம் ஏற்பட்டிருந்தால் நம் மருத்துவர் நமக்கு நடைப்பயிற்சியை பரிந்துரைக்கலாம். உங்களுக்கு தினசரி நடைப்பயிற்சி செய்வதன் மூலம் உங்கள் தசைகள் மற்றும் மூட்டுக்களை வலுப்படுத்துங்கள். உங்கள் சமநிலை மற்றும் தோரணையை கம்பீரமாக காட்சியளிக்க மேம்படுத்துங்கள். உங்கள் சகிப்புத்தன்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் இயக்கத்திற்கு உங்கள் கால்களை பயிற்சி செய்யுங்கள். உங்கள் இயக்கம் அதிகரிக்கும். அதே வேளையில் கீழே விழும் அபாயத்தையும் குறைக்கவும் உதவும். இதய நோய் மற்றும் ஆஸ்டியோபரோசிஸ் போன்ற பிற நோய்களின் அபாயத்தையும் நடைபயிற்சி குறைக்கலாம். நடைபயிற்சி தொடர்பான எளிய சில ஆலோசனைகள் நாம் பார்ப்போம். ஒன்று, நமக்கு அருகில் உள்ள இடங்களுக்கு வாகனத்தில் செல்வதை விட நடந்து செல்வது சாலச் சிறந்தது. நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்வோராக இருந்தால் குறிப்பிட்ட இடைவெளியில் எழுந்து நின்று சிறிது தூரம் நடக்கலாம். கர்ப்பமாக இருப்பவர்களுக்கு நடைபயிற்சி மிகச்சிறந்த உடற்பயிற்சி. மேலும் தினமும் 30 நிமிடங்கள் இசையை ரசித்தபடி நடைபயிற்சி மேற்கொள்வது நல்லது. மேற்கொள்ளலாம். மேலும் முதலில் 10 நிமிடத்திற்கு நடைபயிற்சியை தொடங்குங்கள். பின்னர் 20 நிமிடம், 30 நிமிடம் என அதை அதிகரிக்கலாம். நடைபயிற்சி என்பது வெறும் உலா அல்ல. மேலும் அது இதயத்தை மேம்படுத்தும்,
செயலாகும். இது இருதய ஆரோக்கியத்தை கணிசமாக மேம்படுத்தும். ஆம், நடைபயிற்சி வெறும் உலா அல்ல என்பதன் பொருள் வழக்கமாக நடைபயிற்சி மேற்கொள்ளும் நண்பர்கள் ஒரு கூட்டமாக சேர்ந்து அரட்டை அடித்து கொண்டு ஒருவர் சொல்லும் நகைச்சுவைக்கு அனைவரும் சிரிப்பு வந்தாலும் வராவிட்டாலும் கொல்லென்று சிரிப்பதும் நடைபயிற்சி மேற்கொள்ளும் அடுத்தவர்களை தொந்தரவு செய்வதுமாக நடந்து செல்வதை நாளும் பார்க்கின்றோம். அவ்வாறு இல்லாமல் நடைபயிற்சியை தனித்து ஒரு தியானம் போல் செய்து வருவது நல்லது. வழக்கமான வேகமான நடை இதய துடிப்பை அதிகரிக்கும். அதிகரிக்க செய்வது இரத்த ஓட்ட மாற்றம், ஆக்சிஜன் வழங்கல் ஆகிய எல்லாமே வழக்கமாக கூட வாய்ப்புள்ளது. இதய நோய்களின் ஆபத்தை குறைக்கவும்